இது மகிமை நேரம். கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் சகலத்தையும் இந்த ஆண்டிலே புதிதாக்குகிறார். புதிதாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அவர் புதியவைகளை செய்வார் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். என்னென்ன அவர் புதியவைகளை செய்கிறார் என்று கர்த்தர் புது பலன் தருகிறார், புதிய கிருபை தருகிறார், புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார். நமக்கு புது இருதயத்தை தருகிறார், புதிய ஆவியை தருகிறார். நம்ம பழைய மனுஷனை களைந்து புதிய மனுஷனை நம்மை சிருஷ்டிக்கிறார் என்பதை எல்லாம் குறித்து நாம் தியானித்தோம். கடைசியாக கர்த்தர் புதிய வஸ்திரத்தை தருகிறார் என்று நாம் பார்க்க இருக்கிறோம். புதிய வருடத்தில் எல்லாரும் புதிய ஆடைகளை தரித்து கொள்ள வேண்டும், புதிய வஸ்திரங்களை போட்டுக்கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். கர்த்தர் நமக்கு தரக்கூடிய புதிய வஸ்திரம் எது என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். ஆதியிலே கர்த்தர் ஆதாமுக்கு ஏவாளுக்கு என்ன கொடுத்தார்னா தோல் உடையை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ வேதத்திலே அநேக இடங்களிலே நாம் பார்க்க முடிகிறது, கர்த்தர் சிறந்த வஸ்திரத்தை கொடுத்தார், உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்தார், மெல்லிய வஸ்திரத்தை கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த நாளிலும் நாம் அதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவருக்கும் அவர் அப்படிப்பட்ட உன்னதமான ரட்சிப்பின் வஸ்திரம், புதிய வஸ்திரம், துதியின் ஆடை, உயர்ந்த வஸ்திரத்தை நமக்கு தருவாராக. சகரியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பிப்பேன் என்றார். பிரியமானவர்களே, சகரியா புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது இது சகரியா கண்ட ஒரு தரிசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் அந்த பிரதான ஆசாரியன் ஆகிய யோசுவாவே அவர் தரிசனத்திலே காண்கிறார். அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் காணப்படுகிறான். யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் காணப்படுகிறான். அவருடைய அருகிலே சாத்தான் நின்றான் என்று பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை பரிசுத்த பண்ணும்படியாக இவனுடைய அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடு என்று சொல்லுகிறார். நான் அவனுக்கு சிறந்த வஸ்திரத்தை தரிப்பித்தேன் என்று சொல்கிறார். அப்போ அந்த அழுக்கு வஸ்திரம் என்ன சொல்றாரு, உன்னுடைய அக்கிரமங்களை நான் உன்னில் இருந்து நீங்க செய்து. அப்போ அழுக்கு வஸ்திரம் அந்த யோசுவாவை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஆண்டவர் சொல்கிறார், உன் அக்கிரமங்களை நான் மன்னித்தேன், உன் அழுக்கு வஸ்திரத்தை கழுவி நான் உனக்கு சிறந்த வஸ்திரத்தை தரிப்பித்தேன் என்று சொன்னார். அதே போல பிரியமானவர்களை, இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரும் அதை நான் விரும்பப்போம். ஆண்டவரே, என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் கழுவி என்னுடைய அந்த ஆவிக்குரிய வஸ்திரத்தை, அந்த அழுக்கை நீர் களைந்து போட்டு எனக்கு ஒரு சிறந்த வஸ்திரத்தை தரிப்பியும் என்று நான் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அந்த சிறந்த வஸ்திரத்தை தருவார். அந்த ஒவ்வொரு நாளும் நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழி நடத்தும் போது சொல்வார், உங்களுடைய ஆடைகளை நீங்கள் சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்வார். பரிசுத்தமானதை நீங்கள் தேடும் பொழுது உங்கள் ஆடைகளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்வார். அது அல்ல, இதுல என்ன சொல்றாரு, என்னுடைய அக்கிரமங்கள் நீக்கப்படும் பொழுதுதான் என்னுடைய ஆண்டவர் சொல்றாரு, நான் சுத்தமாவேன். அவர்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பார், அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்று சொன்னபடி தாவீது சொல்வார், ஈசோப்பினால் என்னை கழுவும், அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்ற உள்ளார்ந்த அக்கிரமங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது நான் சுத்தமாவேன். யோசுவாவுக்கு சொன்ன அந்த சிறந்த வஸ்திரத்தை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக. அப்போ இயேசு கிறிஸ்துவை அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பும் பொழுது அவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாகவே அறிவிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் இதற்காக இந்த உலகத்திலே அனுப்புகிறார் என்று அந்த ஏசாயா 61ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, அந்த 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் பின்பாகம், அவர் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்று இயேசு கிறிஸ்து அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிதாவினால் அனுப்பப்பட்டார். அவர் எதற்காக அனுப்பப்பட்டார் என்றால் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை கொடுக்கவும் அனுப்பப்பட்டார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் ஒடுங்கினவர்களாய் அடிமைத்தனத்தில் காணப்படுகிறதற்காக அல்ல, நமக்கு ஒரு துதியின் ஆடையை கொடுக்கும்படியாக கிறிஸ்து அனுப்பினார். அதே அதிகாரத்தில் சொல்லப்படும் போது இயேசு
கிறிஸ்துவுக்கு தேவன் கொடுத்த அந்த வஸ்திரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 61 அதிகாரம் 10 எப்படி பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையான வஸ்திரத்தை அவர் கொடுத்தார் என்றால், மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். பிரியமானவர்களே, கிறிஸ்து பரிசுத்தமாய் வாழும்படியாக ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை தரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இதே இது நம்ம முன்பு பார்த்த அந்த சகரியாவின் புஸ்தகத்திலும் அந்த யோசுவாவுக்கு அவர் என்ன செய்தார்னா, சிறந்த வஸ்திரத்தை கொடுத்து அவருக்கு அவர் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்று சொல்லியிருக்காரு. அப்போ அந்த பரிசுத்தமான வஸ்திரத்தை ஆண்டவர் தரித்து அந்த அக்கிரமங்களை எல்லாம் களைந்து போட்டு அவருக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் ஓமைகளினால சொல்லும் பொழுது சொல்றாரு, என்னிடத்தில் மனம் திரும்பி வருகிறவர்களுக்கு, அந்த இளைய குமாரனுடைய ஓமையாக சொல்லும் பொழுது, அந்த இளைய குமாரன் தன் தகப்பனுக்கு விரோதமாக கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து அவன் கர்த்தரை விட்டு தன் தகப்பனை விட்டு விலகி தூரம் போன பிறகும் அவன் மனம் திரும்பி கிறிஸ்து அண்டை வரும் பொழுது, தன் தகப்பன் அண்டை வரும் பொழுது, அந்த தகப்பன் என்ன செய்வார்னா ஓடி சென்று அவரை முத்தம் செய்து அவருக்கு உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்த அவருக்கு கொடுத்தார் என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். நீங்கள் மனம் திரும்பி வரும் பொழுது நான் என்ன செய்வேன், அவனுடைய பழைய வஸ்திரங்களை எல்லாம் கலத்தி போட சொல்லிட்டாராம். அந்த இளையகுமாரன் தன் தகப்பனை தேடி அவன் மனம் திரும்பி வரும் பொழுது அவனிடத்தில் உள்ள பழைய வஸ்திரங்களை எல்லாம் களைந்து, பழைய பாதரட்சியெல்லாம் கலந்து போட்டு அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை அணிய செய்தார் என்று பார்க்கிறோம். குலைந்த வஸ்திரத்தை அணிய செய்து பாதரட்சியை கொடுத்து அவனுக்கு மோதிரத்தை போட்டு அவனை முத்தம் செய்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவரிடத்திலே நாம் மனம் திரும்பி வரும் பொழுது நம்முடைய பழைய பாவங்கள், பழைய அக்கிரமங்களினால் ஆன அந்த கந்தையான வஸ்திரத்தை களைந்து போட்டு அவர் உயர்ந்த வஸ்திரத்தை நம்மை தருப்பிக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். நாம் அப்படி தகுதி உள்ளவர்களாய் மாறும் பொழுதுதான் அவருடைய ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்திலே நாம் பங்கு கொள்ள முடியும். அங்கே ஒரு வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் சொல்கிறார், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்தில உங்களுக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்படும். அந்த அழைக்கப்பட்டவர்கள் அந்த வஸ்திரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுதுதான் அவருடைய கல்யாணத்திலே நாம் கலந்து கொள்ள முடியும். அவர் ஓமையாக அந்த அழைக்கப்பட்டவர்களுடைய ஓமையை சொல்லும் பொழுது சொல்லுகிறார், வஸ்திரமில்லாத அந்த கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அவர் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாமல் நீர் எப்படி இங்கே வந்தா என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு மெல்லிய வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. எப்படி அப்படின்னு சொன்னா, வெளிப்படுத்தல் 19 அதிகாரம் 7 ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதியே. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் ஆண்டவரே, அந்த பரிசுத்தவான்களுடைய நீதிகளாகிய அந்த மெல்லிய வஸ்திரத்தை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று கர்த்தரிடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய கல்யாணத்திலே நாம் தகுதி உள்ளவர்களாக, அழைக்கப்பட்டவர்களாக, தகுதியான வஸ்திரம் தரித்தவர்களாக நாம் செல்ல முடியும். கல்யாண வஸ்திரம், அந்த மெல்லிய வஸ்திரம், அந்த நீதிமான்களுடைய பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் நமக்கு உயர்ந்த வஸ்திரத்தை தருகிறார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது, அந்த அக்கிரமங்களை மன்னிக்கப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு சிறந்த வஸ்திரத்தை தருகிறார். யோசுவாவை நான் பார்த்தோம், அவனுக்கு சிறந்த வஸ்திரத்தை கொடுத்து சுத்தமான தலைப்பாகை அவனுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த வாழுகிற நாட்களில் கர்த்தர் எதை விரும்புகிறார்? நாம் தகுதியான வஸ்திரத்தை நாம் அணிந்து கொள்ளும் பொழுதுதான் கர்த்தர் இந்த உயர்ந்த, சிறந்த அல்லது இந்த மெல்லிய வஸ்திரங்களை நமக்கு தருவார். துதியின் ஆடைகளை நமக்கு தருவார். அப்ப என்ன தகுதியான வஸ்திரம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாருன்னா, நான் விரும்புகிறபடி உலக பிரகாரமான அந்த வெள்ளியோ பொன்னையோ கொண்டு நாம் அலங்கரிக்காமல் அவருடைய நீதியினாலும் அமைதல் சமாதானத்தினாலும் வரக்கூடிய அந்த உள்ளான ஆவியால உண்டான அந்த வஸ்திரத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 9 அந்த ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல். அப்போ தகுதியான வஸ்திரம் சொல்லும் பொழுது ஆண்டவர் விலையேற பெற்ற வஸ்திரம் தான் உங்களுக்கு தகுதியானது என்று ஆண்டவர் சொல்லலை.
இந்த புதிய ஆண்டிலே நாம் இந்த ஒரு காரியத்துக்காக நாம் தேவனிடத்திலே மன்றாடி கேட்கணும். ஆண்டவரே, தகுதியான வஸ்திரத்தை என்னை அலங்கரித்து கொள்ள எனக்கு நீர் உதவி செய்யும். தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். இப்ப நற்கிரியைகள் என்னிடத்திலே காணப்பட வேண்டும், தெளிந்த புத்தி என்னிடத்திலே காணப்பட வேண்டும், தகுதியான வஸ்திரமும் நாணத்தினாலும் தங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படி நாம் இருக்கும் பொழுது அவர் நமக்கு உயர்ந்த வஸ்திரத்தையும் சிறந்த வஸ்திரத்தையும் மெல்லிய வஸ்திரத்தையும் புதிய ஆடையையும் துதியின் உடைகளையும் நமக்கு தருவார். யோசுவாவை போல அழுக்கை களைந்து போட்டு சிறந்த வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்துங்கள் என்று சொன்னது போல நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த புதிய வருடத்திலே புதிய வஸ்திரத்தை நமக்கு தருவார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட கிருபைக்காக நம் தேவனிடத்திலே ஜெபிப்போம். பரிசுத்தம் அன்பு நிறைந்த எங்கள் அன்புள்ள தகப்பனே, இயேசுவே, உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த புதிய வருடத்தில் எங்களை கொண்டு வந்து இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்குகிறார் என்று அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே புது பலன், புது ஆவி, புதிய இருதயம், புதிய மனுஷன், புதிய காரியத்தை ஆண்டவரே நான் தருவேன் என்று ஆண்டவரே எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. அதற்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த வார்த்தைகளின் நிமித்தம் ஆண்டவரே நாங்கள் உணர்வுள்ளவர்களாய் புதிய ஆவியை பெற்றுக்கொள்ளவும், புதிய இருதயத்தை பெற்றுக்கொள்ளவும், சிறந்த புதிய வஸ்திரங்களை நாங்கள் தரித்துக் கொள்ளவும், தகுதியான வஸ்திரங்களை நாங்கள் தரித்து கொள்ளவும், புது பலன் அடையவும், புதிய காரியங்களை நாங்கள் காணவும் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறேன். எங்கள் உள்ளார்ந்த மனுஷன் ஒவ்வொரு நாளும் பலப்படவும், ஒவ்வொரு நாளும் காலைதோறும் உம்முடைய கிருபைகள் எங்களுக்கு புதிதாயிருக்கும்படியாய் ஆண்டவரே இந்த புதிய வருடத்திலே கர்த்தாவே எங்களுடைய பழையான அழுக்கான கந்தையான பாவங்கள் எங்களை விட்டு ஒளிந்து ஆண்டவரே புது சிருஷ்டியாய் நாங்கள் மாறவும் கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள், தடைப்பட்ட காரியங்கள் ஆண்டவரை நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரை எந்த தோல்விகளை இழப்புகளை நாங்கள் நினைக்காதபடி கர்த்தர் எனக்கு புதிய காரியத்தை செய்வார் என்று உமையே நோக்கி கொண்டிருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் வருகைக்கு தகுதிப்படுத்துங்க. மணவாளன் வரும் பொழுது மணவாளனுடைய கல்யாணத்திற்கு ஆண்டவரை எங்களை தகுதியுள்ள வஸ்திரத்தை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தந்து ஆண்டவரை நீர் மகிமைப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, என்னில் ஒன்றும் இல்லை தகப்பனே, நீரே உம்முடைய வார்த்தைகளினால் நீர் மகிமைப்படும் ஒவ்வொருவர்களுக்கும் உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாய் கர்த்தர் நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரமா கிருபை செய்தும்படியா செபிக்கிறேன் சுவாமி. என்னை தாழ்த்துகிறேன் அப்பா. உம்முடைய நாம மாத்திரமே மகிமைப்படட்டும். சகல துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே.